வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மணி இந்த பேங்க் 2024 என்ன நடக்க போகுது, டேட் அண்ட் டைம் மற்றும் ரிப்பீட்டட் டைம் எப்படி பார்க்குறது, இது எப்படி எக்ஸட்ரா மேட்ச் கார்டு ரிசல்ட் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் மேட்ச் எது எடுக்கலாம்? உமன் டிவிஷன் எடுப்போமா? உமன் டிவிஷனுக்கான மணி இந்த பேங்க் மேட்ச் மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் எடுத்து இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரை தூக்கலாம்? சரி, இதில் ரொம்பவே ஓல்டஸ்ட் ரெஸ்லராக இருக்கிறது யார்? சோகி ஸ்ட்ராக். அவங்கள ஃபஸ்ட் எடுக்கலாமா? சோகி ஸ்ட்ராக் வந்து ஒரு நல்ல எம்எம்ஏ ஃபைட்டர். இவங்க வந்து ரேண்டா ரவுசி மாதிரி தாங்க. WWE இவங்களை இதுவரைக்கும் ஒழுங்காக ஒரு தடவை கூட யூஸ் பண்ணது கிடையாது. எஸ், இவங்க வந்து NXTல பார்த்தீங்கன்னா ஒருக்கா வந்து யோ ஸ்காய் கூட சேர்ந்து WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக, NXT உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை தவிர்த்து மெயின் ராஸ்டரில் இவங்க எந்த பருப்புமே வேக வைக்கல WWE. இவங்களுக்கான வாய்ப்பையும் கொடுக்கல. சரி, அப்போ இருக்கிற வரைக்கும் இருப்போம்னு சொல்லிட்டு தான் இவங்க இருக்கிறாங்க. அடுத்த கண்டெண்டர் யார்? சரி, யோ ஸ்காயை பற்றி பார்க்கலாம். யோ ஸ்காய்க்கான வாய்ப்பை WWE வந்து போன வருஷம் மணி இந்த பேங்க்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ யங்கஸ்ட் ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மணி இந்த பேங்கில். அதனால் யோ ஸ்காயோடைய வாய்ப்பு கண்டிப்பாக மறுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. என்னதான் ட்ரிபிள் ஹெச்டைய பெட்டாக இருந்தாலும் இவங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வின் பண்ணி உமன்ஸ் சாம்பியன் ஆகி அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் பார்த்தீங்கன்னா அவங்க சாதனை பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வருடம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது த க்ளோன்னு அழைக்கப்படுற நயோமி WWE இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப்பான பொசிஷனில் காட்டினதே இல்லை. இவங்களுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 2017 ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் சப்போர்ட் இருந்தது. கோஃபி கிங்ஸ்டனுக்கு இந்த மாதிரி. அப்போ வின்ஸ் மெக்மன் கண்ட்ரோலில் இருந்ததுனால ஃபேன்ஸ் மத்தியில் சப்போர்ட் இருந்த ஒரே காரணத்தினால 2 தடவை உமன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கான வாய்ப்பு WWE இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. நியோபி ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட் உமன் ரெஸ்லர் தான். இது வரைக்கும் அவங்களுக்கான பெரிய வாய்ப்பு போல் பெக்கிலிச் மாதிரியோ அல்லது அதர் ரெஸ்லர்ஸ் மாதிரியோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததில்ல. அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு சாம்பியன்ஷிப் கிடைச்சது. நம்ம இப்போ இருக்கிறாங்களே நிக்கி கிராஸ் அவங்கள மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. அடுத்தது லைரா வேகேராவை பார்க்கலாம். WWE வந்து உமன் டிவிஷனில் கொண்டு வந்த சில தினங்களில் இப்படி ஒரு பெக்கிலிஷ் மாதிரி ஒரு டாமினேட்டான உமன் டிவிஷனாக காட்டுறாங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இந்த வருடம் மணி இந்த பேங்க் வெற்றி பெறதில் இவங்களுடைய பேர் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னி சேஷன். இவங்களுடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக அடிபடுது. 2024 மணி இந்த பேங்கை இவங்க தான் வின் பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கான திறமைகளும் இவங்கள்ட்ட இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டிஃப்னிக்கு எத்தனை பேருப்பா சப்போர்ட் பண்ணுறீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்சியா ஸ்க்ரீன். இப்போ கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா 3 பேர். இந்த 3 பேரில் தான் ஒருத்தவங்க வந்து மணி இந்த பேங்கை வின் பண்ண போகிறாங்களாம். அதில் செல்சியா ஸ்க்ரீனுடைய பேரும் பார்த்தீங்கன்னா அடிபடுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லைரா வேகேரியா, செல்சியா ஸ்க்ரீன் மற்றும் இப்போ NXTலேருந்து வந்திருக்கிற ஸ்டிஃப்னி சேஷன். இவங்க 3 பேரில் ஒருத்தர் வெற்றி பெறுவாங்களாம். அடுத்தது வேர்ல்டு சாம்பியன்ஷிப். இதை நம்ம மெயின் ஈவெண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் சமி ஜயன் வெர்சஸ் பிரான் பிரேக்கர். NXTலேருந்து வந்த பிரான் பிரேக்கர் இது வரைக்கும் ஒரு மேட்சுமே துவக்கப்படலை. எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட்டான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காரு. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக சாமி ஜயன் கூட மோதுறாரு. சாமி ஜயனுடைய ஹோம் டவுனில் மோதுறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஹோம் டவுன்லப்பா, ஹோம் கண்ட்ரி மறந்துட்டேன். இப்போது இந்த மேட்ச்சில் வந்து பிரான் பிரேக்கர் வெற்றி பெற தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWE வந்து பிரான் பிரேக்கர் தோற்கடிக்கல. ஹோம் கண்ட்ரியான சாமி ஜயனுடைய கனடாலேயே பிரான் பிரேக்கர் தோற்கடிச்சிட்டாருன்னா சாமி ஜயன் மேலே ஒரு சிம்பட்டி ஏற்படும். கரெக்டு தான். பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கர் இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ண ஷெய்மஸ் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜியோ ட்ராகவோ இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை பார்த்தீங்கன்னா சாமி ஜயனுக்கு ஆதரவாக வந்துட்டா, அல்லது சாமி ஜயனே ரோலப் முறையிலையோ கவுண்டர் முறையிலோ வின் பண்ணிட்டா, அல்லது பிரான் பிரேக்கர் எதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நிறைய சாதகமான விஷயம் பார்த்தீங்கன்னா சாமி ஜயன் பக்கம் இருக்குது. பட் ஸ்டில் பிரான் பிரேக்கரை நம்பலாம். பிரான் பிரேக்கர் நியூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த சாமி ஜயன் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணிட்டாரு வைங்களேன், கண்டிப்பாக ஜே உசோக்கும் சாமி ஜயனுக்கும் சம்மஸ்லாம் வச்சுருவாங்க மேட்சை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான மணி இந்த பேங்கில் ஆடுற மேட்ச். இதில் 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேரை பற்றி நம்ம அப்டேட் விட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் எடுக்கலாம்? ஜாக் கேபிள் எடுக்கலாம். இவர் ஒரு ரெஸ்லர். இவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வின் பண்ண ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு தகுதியான ஆள் தான். ஆனால் இப்போ அங்குல் ஹோடி கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லிட்டு எப்படி பிளட் லைனுக்கான ஸ்டோரி லைன் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு மினி பிளட் லைன் ஸ்டோரி லைனு. ஸோ அதனால் இவர் வந்து கண்டிப்பாக வின் பண்ண வாய்ப்பு இல்லை. இவர் மேட்ச்சில் மணி இந்த பேங்கை வின் பண்ணுற டைம் ஆகவோ அல்லது பேக் ஸ்டேஜையும்
அங்கிள் ஹவுடி வந்து ஜாக்கேபில் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லோகன் பால் கூட ஒரு ஸ்டோரி இருக்குது. எல்ஐ நைட் அஃபிஷியலி சொல்லிட்டார், நான் ஒருவேளை மணி இந்த பேங்க் வின் பண்ணாலும் யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக தான் கேஷிங் பண்ணுவேன்னு. இதுக்கு பருத்தி மூட்டை கூட இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மணி இந்த பேங்க் வின் பண்ணாலும் சரி சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட் கூட தான் மோத போகிறாரு லோகன் பால் வர்சஸ் எல்ஐ நைட் தான் சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு எல்ஐ நைட் இந்த வருஷம் மணி இந்த பேங்க் வின் பண்ண வாய்ப்பு இல்லை. போன வருடம் இவருக்கான வாய்ப்பு இருந்தது, பட் ஆனால் டேமியன் பிடிக்கிட்டாரு. இந்த வருஷம் இவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம யாரை தூக்குறோம்னா ட்ரூ மேக்கின்டர் அஃபிஷியலி சொல்லிட்டார். இதுக்கு தான் நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன். ஒருவேளை ட்ரூ மேக்கின்டர் மணி இந்த பேங்க் வின் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னைக்கே மெயின் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வின் பண்ணாலும் சரி அல்லது டேமியன் பிஸே சாம்பியன்ஷிப் ரீடைன் பண்ணாலும் சரி, என்னோட மணி இந்த பேங்கை கேட்ச் பண்ணி நான் அன்னைக்கு கனடாவை விட்டு போகும்போது நான் வந்து வேர்ல்டு சாம்பியனாக தான் போவேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் வழக்கம் போல் சிஎம் பங்க் தடங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கணும். ஒருவேளை சிஎம் பங்க் தடங்கள் இல்லாமல் ட்ரூ மேக்கினர் சொன்ன மாதிரி மணி இந்த பேங்கை வின் பண்ணால் மெயின் ஈவெண்ட்டில் கேட்ச் பண்ணி சாம்பியன் ஆனால் சம்மர் ஸ்லாமில் குந்தருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பான மோதிர ஸ்டோரின்னு ஏற்படும். அப்போது ட்ரூ மேக்கின்டருக்கும் சிஎம் பங்குமான ஸ்டோரி என்ன ஆகும்? அது டவுட்டாக இருக்குல்ல. அதனால் ட்ரூ மேக்கின்டர் பெண்டிங் தான். அதனால் மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த மணி இந்த பேங்க் மேட்ச்சை மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் அன்றைக்கி வந்து அவர் கேட்சிங் பண்ண வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இடையிலேயே பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் மேட்ச்சை நடத்தினா மெயின் ஈவெண்ட்டில் கேட்சிங் பண்ண வாய்ப்பு இருக்குது, ட்ரூ சொன்ன மாதிரி. அடுத்தது உமன் சாம்பியனாக இருக்கிற பெய்லியும் சரி லீ மார்கனும் சரி அவங்களோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலை. அதனால் மணி இந்த பேங்கில் உமன் டிவிஷனில் யார் வின் பண்ணாலும் அன்னைக்கு கேஷிங் நடக்காது. மென் டிவிஷனில் வேணால் எதிர்பார்க்கலாம். எப்பா நம்ம மேட்ச் கார்டுக்கு வரலாம்ப்பா. அடுத்தது கேர்மலைஸ். இப்போ தான் இவர் வந்திருக்காரு மெயின் டிவிஷனுக்கு. என்எக்ஸ்டிலேருந்து வந்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மென் டிவிஷன் ரெஸ்லரை ஒரு பவர்ஃபுல்லாக காட்டினது இல்லை. இப்போ பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டியும் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கார்ட் டிவிஷனில் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பாக தான் மோத வைக்கிறாங்க. அதனால் இவருக்கான வாய்ப்பை நம்ம பெட்டிங்கில் வைக்கலாம். பட் ஆனால் அவருக்கு ஸ்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது ஜே ஊசோ ஈட் இந்த பேங்க் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டோட, அதாவது மணி இந்த பேங்கை ஜே ஊசோ வச்சிருக்க மாதிரி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரோட WWE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜே ஊசோக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வருடம் மணி இந்த பேங்கை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை நான் சொல்லலை. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு செகண்ட் ப்ளேஸ் தான் இருக்குது. மணி இந்த பேங்கை இவர் வின் பண்ணால் அவருடைய அச்சீவ்மெண்ட்டான வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் மேபி பிளட் லைன் ஸ்டோர் லைனில் இவர் இன்வால்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால மேபி ஒரு மணி இந்த பேங்கை வின் பண்ண வாய்ப்புக்கு கம்மியாகவும் இருக்குது. ஃபைனலி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆண்ட்ராய்டே. இந்த வருடம் மணி இந்த பேங்கை வின் பண்ணுறதுல அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இவரோட பேர் தான் அடிபடுது ஆண்ட்ராய்டே. WWEக்கு வரும்போதே இவருக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாய்ப்பு தாரோம், பெரிய புஷ்ஷெல்லாம் தாரோன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அப்படின்னு ஒரு சில செய்திகளாக இருக்குது. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மணி இந்த பேங்கை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பொசிஷனில் தான் சொல்லியிருக்கிறேன், இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஏன் கேட்டிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார், தயவு செஞ்சு யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத சொல்லாதீங்க, யாருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். வெற்றி பெறாங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு மாறு இருக்குது அப்படிங்கிற சொன்னீங்க. அதனால் இந்த மனித பேங்கில் யாரெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் நடந்தால் எப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வெற்றி பெற்றுட்டால் ட்ரீம் மேட்சான குந்தர் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தான மேட்சாக இருக்கும். குந்தர் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் அது ஒரு ட்ரீம் மேட்சாகவும் இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் ரிட்டன் பண்ணிட்டார். டேமியன் பீஸ் வெர்சஸ் குந்தர் ஹீல் வெர்சஸ் ஹீல் ரெஸ்லர் நடக்கும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஹீல் ரெஸ்லருக்கும் ஸ்டோரியில் நடக்கும்போது நல்லா இருக்காது, மேட்சும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகாது. ஒரு ஃபேஸ் ரெஸ்லருக்கும் ஹீல் ரெஸ்லருக்கும் தான் ஸ்டோரி போனால் நல்லாயிருக்கும். அதனால செத் ரோலன்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் சொன்ன மாதிரி மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணிட்டா ட்ரூ மேக்கின்டர் வெர்சஸ் குந்தர் நடக்கும். அப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீல் வெர்சஸ் ஹீல் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் மேபி இந்த மேட்ச்சில் வின் பண்ணி சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா குந்தர் வெர்சஸ் செத் ரோலன்ஸுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது என்னுடைய ரிசல்ட் அண்ட் ப்ரெடிக்ஷன். உங்கள் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. பேசிக்கிட்டு ஒரு மேட்ச் விட்டு பாருங்களேன், மெயின் ஈவெண்ட்டாக இது கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 6 man tag team மேட்ச்சு கோடி ரோட்ஸ், கெவின் ஓவன்ஸ், ஆண்டி ஆர்டன் வெர்சஸ் பிளட் லைன். இதில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக் ஆஃப் ஆர்ட் இல்லை. ஒரு வேளை இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 8 man tag team மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஜாக் ஆஃப் ஆர்ட் இருப்பார். 8 man என்னப்பா குட்டி கழிச்சு பார்த்தா 6 பேர் தானே வராங்க, 8வது 6 யாருன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிம்மி யூசோ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ அடித்ததுனால தான் ஜிம்மி யூசோ விட்டு போனார். ஸோ மேபி ஜிம்மி யூசோ ரிட்டர்ன் ஆகி கோடி ரோட்ஸ் டீம் கூட ஒரு டீமாக பண்ணால் மேபி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து 6 man tag team மேட்சாக நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் இருக்குது, இந்த மேட்ச்சில் வந்து பிளட் லைன் வின் பண்ணால்
கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா வந்து மணி இந்த பேங்கில் மோதிராக இருந்தது. அது சம்மர்ஸ்லாமில் மோதுற மாதிரி வரும். கோடி ரோட்ஸ் விசிஸ் சோலோ சிக்காவா WBA அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நடக்கும். அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ராண்டி ஆர்டன் ஒருவேளை கோடி ரோட்ஸுக்கு ஆர்கே போட்டால் அவர் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி 2 விதமாக சொல்லப்படுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மணி இந்த பேங்கோட டேட் அண்ட் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சரிங்களா. நம்மளுடைய ரெஸ்லிங் கிங் 2 சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டேட்டு, டைமு, ரிப்பீட்டட் டைமு, டிவியில் எப்படி பார்க்குறது, மொபைலில் பார்க்குறது, இதெல்லாம் பற்றி அழகாக சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. வீடியோட எண்டில் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு வீடியோ வருதா, அதை தொடுங்க. நம்ம அந்த சேனலுக்கு போயிடலாம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயும் வீடியோ வருது சரிங்களா.